அனைத்து தாழ்வாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். வெளிநாடுகளில் வாழும் இலங்கைகளின் நிம்மதியை சீர்குலைத்து விடக்கூடாது. குறிப்பாக வெளிநாடுகளில் இலங்கையர்கள் நிம்மதியாக வாழ்கின்றனர். இங்குள்ள அரசியலை அந்த நாடுகளுக்கு கொண்டு செல்லும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதேபோன்ற ஒரு சம்பவம் குவைத் மண்ணில் இடம்பெற்றிருந்தது. குவைத்தில் EVPக்கு ஆதரவாக இசை நிகழ்ச்சியில் பங்கேற்றதன் அடிப்படையில் 26 பேர் குவைத் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் வெளிநாட்டு இராஜாங்க அமைச்சர் விசேட கருத்தொன்றை பகிர்ந்திருக்கிறார். குவைத்தில் EVPக்கு ஆதரவாக இசை நிகழ்ச்சியில் பங்கேற்ற 26 பேர் குவைத் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து வெளிநாடுகளில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டால் அந்த நாட்டின் சட்டங்களுக்கு இணங்கும் வகையாக கவனமாக இருக்க வேண்டாம். வெளிநாட்டில் அரசியல் செய்வதனால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்று தெரியவில்லை. இலங்கையர்களில் வெளிநாடுகளில் மிகவும் நிம்மதியாக வாழ்வதாகவும் இந்த நாட்டு அரசியலை அந்த நாட்டுக்கு கொண்டு செல்வதன் மூலம் அவர்களின் வாழ்க்கையும் சீர்குலைத்து விடுகின்றனர். சிக்கலில் இருக்கும் எந்த ஒரு இளைஞர்களையும் விடுவிக்க தூதரகங்கள் உறுதி பூண்டிருக்கின்றன. வெளிநாட்டில் இதுபோன்ற செயல்கள் நடந்தால் அந்த நாட்டு சட்ட விதிகளுக்கு உட்பட வேண்டாம். குறிப்பாக அரபு நாடுகளில் சட்ட திட்டங்கள் மிகவும் இறுக்கமானவை. ஆகவே அரபு நாடுகளில் அனுமதிகள் இல்லாமல் இதுபோன்ற அரசியல் செயற்பாடுகள் செய்வது அங்கு அனுமதிக்கக்கூடிய செயற்பாடுகளில் ஒன்று அல்ல. ஆகவே இங்கிருக்கும் அரசியலை, அதாவது இலங்கை நாட்டில் இருக்கும் அரசியலை குவைத் மண்ணுக்கு பயன்படும் வகையில் நீங்கள் செய்ய முடியாது. அந்த நாடுகளில் எமது இலங்கையர்கள் நிம்மதியாக தொழில் புரிகின்றார்கள். இங்குள்ள அரசியலை அந்த நாடுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டாம் என்று வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் அமைச்சரான தாரக பாலசூரிய. விசா மீறுவோர்களை கைது செய்ய நாடு கடத்தல் நடைமுறைகள் தொடங்குகின்றன. குவைத் உள்துறை அமைச்சு பல விசா விதிகளை மீறியவர்களை கைது செய்திருக்கின்றனர். அவர்களது ஆதரவர்களையும் கைது செய்திருக்கின்றனர். குழந்தைகள், குடும்பங்கள், குடும்ப வருகை விசாவில் நாட்டுக்குள் அழைத்து வந்தவர்கள் எவ்வாறு இருப்பினும் சட்டப்பூர்வ விஜயத்தின் காலம் முடிவடைந்த பின்னர் அவர்கள் தலைமறைவாகி விட்டனர். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருக்கும் குடும்ப வருகை விசா கோரும் போது கையொப்பமிடப்பட்ட ஒப்பந்தத்தை அனுசரணையாளர்கள் கடைப்பிடிக்க தவறியதன் அடிப்படையில் செல்லுபடியாகும் வசிப்பிடமாக இருந்த நிபந்தனைகள் மீறியதன் அடிப்படையும் அனைவரையும் நாடு கடத்துவதற்கான சட்ட நடைமுறைகளை முடித்திருக்கிறார்கள். அனைவரும் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். கணவன், மனைவி, குழந்தைகள் நாடு கடத்தப்படுகின்றார்கள். சட்டத்துக்கு இணங்க தவறியதன் அடிப்படையில் இவர்களுக்கு தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் விடுத்திருக்கின்றார்கள். ஸ்பான்சர்களாக இருந்தாலும் சரி, ஸ்பான்சர் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, மீறுவர்களும் கைது செய்யப்படுகின்றார்கள். பொறுப்பு கூற வைப்பதில் எந்த முயற்சியும் எடுக்காது. உள்துறை அமைச்சு உறுதி பூண்டிருக்கின்றது. அனைத்து பார்வையாளர்களும் குறிப்பிட்ட வருகை காலத்தை கடைபிடிக்க வேண்டாம். விசிட் விசாவில் வருவர்கள் விசேடமாக கவனத்தில் கொள்ள வேண்டாம். சட்டப்பூர்வ பொறுப்புணர்வை தவிர்ப்பதற்கு அதன் காலாவதியாகும் திகதிகளுக்கு முன்பு நீங்கள் வெளியேற வேண்டும் என்பது நிபந்தனை. மீறினால் ஸ்பான்சரும் நாடு கடத்தப்படுவார். பங்களாதேஷ் நாட்டில் ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை நாட்டில் என்ன நடந்ததோ அதே போன்ற சம்பவம் பங்களாதேஷ் நாட்டில் இடம்பெற்றிருக்கின்றது. தற்சமயம் ஜனாதிபதி நாட்டை விட்டு தப்பியோடி இருக்கின்றார். தற்சமயம் இராணுவ ஆட்சி அமுலுக்கு வந்திருக்கின்றது. இதன் காரணமாக பங்களாதேஷ் நாட்டுக்கான விமான சேவைகளை குவைத் அரசாங்கம் கூட நிறுத்தியிருக்கின்றது. பங்களாதேஷில் அதிகரித்து செல்லும் வன்முறை காரணமாக கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றது. அரசாங்கத்துக்கு எதிராக இலங்கையில் நடந்த புரட்சி போன்று அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இவை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதுவும் மாணவர் புரட்சியாக வெடித்திருந்தது. இதன் அடிப்படையில் பங்களாதேஷ் நாட்டுக்கான விமான சேவைகள் அனைத்தும் முடக்குவதாக குவைத் அரசாங்கம் இன்றைய தினம் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். யகாரா மருத்துவமனையில் பரபரப்பு காட்சி. வயதான தாயை அடித்த நபர். அல் யகாரா வைத்தியசாலைக்கு இளைஞர் ஒருவர் தனது வயதான தாயை தாக்கிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. பாதுகாப்பு ஆதாரங்களின் அடிப்படையில் அல் யகாரா மருத்துவமனையின் மக்கள் தொடர்புத்துறை மருத்துவமனைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டதாக புகார் கொடுத்திருக்கின்றனர். பாதுகாப்பு பணியாளர்கள் புகாருக்கு பதில் வழங்கினர். விசாரணையில் ஒரு இளைஞன் தனது தாயுடன் மருத்துவமனைக்கு நுழைந்ததை கண்டுபிடித்தனர். அறியப்படாத காரணங்களுக்காக அவரை அடிக்க தொடங்கியதாகவும் அந்த இளைஞனை தடுக்க தலையிட்ட போது அவர் முகத்தில் தாக்கப்பட்டதாக அறிய முடிகின்றது. இதன் காரணமாக அவர் முகத்தில் காயம் ஒன்று ஏற்பட்டது. தாயாரை காயப்படுத்திவிட்டு குற்றவாளி அங்கிருந்து தப்பியோடியதாகவும் சந்தேக நபரை அடையாளம் காண பாதுகாப்பு பணியாளர்கள் இப்போது கேமரா காட்சிகளை பயன்படுத்தி குடியுரிமை பெற்றவருக்கு ஏற்பட்ட காயத்தின் தீவிரம் காரணமாக அவரை குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்ய
துப்பறியும் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. குவைத்தில் அதிகரித்து செல்லும் வெப்பம் காரணமாக கடும் வெப்பத்துக்கு மத்தியில் குவைத்தில் இந்த கூடையில் பயணிகளின் வருகை 15% குறைவடைந்திருக்கின்றது. குவைத்தில் தற்சமயம் அனுபவிக்கும் மிக கடுமையான வெப்பநிலை வானிலை இருந்த போதிலும் கடந்த கோடை காலத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வாரம் சுற்றுலா பயணிகளின் வீதம் 15% குறைவடைந்திருப்பதாக சுற்றுலா நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். வளைகுடா நாடுகளை பொறுத்தமட்டில் காலநிலை உயர்வாகவே காணப்படுகின்றது. வெப்பநிலை உயர்வாக இருந்தாலும் டிக்கெட்டின் பெறுமதிகள் குறைந்தபாடாக இல்லை. 18ஆம் நம்பர் விசா பிரிவின் கீழ் வெளிநாட்டவர் ஒரு நிறுவனத்தில் பங்குதாரராக இருப்பதை வர்த்தக அமைச்சு தடை செய்கின்றது. வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சு பிரிவு 18ஆம் நம்பரின் கீழ் ஒரு வெளிநாட்டவர் ஒரு நிறுவனத்தின் பங்குதாரராகவோ அல்லது நிர்வாக பங்காளியாகவோ ஆவதற்கு தடை விதிக்கப்படுகின்றது. 18ஆம் நம்பர் விசாவில் வெளிநாட்டவர் பங்குதாரராக இருக்கும் அனைத்து நிறுவனங்களிலும் ஏற்கனவே நிறுவனங்களின் புதுப்பித்தல் மற்றும் திருத்தல் ஆகியவை தற்காலிக அடிப்படையில் இடைநிறுத்தப்படும். பங்குதாரர்கள் அல்லது மேலாளர்கள் ஒருவர் 19ஆம் நம்பரின் கீழ் வராத அனைத்து உரிமங்களும் இடைநிறுத்தப்படும். நேற்றும் இந்த செய்தியை சொல்லியிருந்தோம். குவைத்தில் புதிய போக்குவரத்து சட்ட திருத்தங்கள் அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் அமைச்சு அதிகாரிகளும் உள்துறை அமைச்சின் விசேட அதிகாரிகளும் பாதுகாப்பு ஊடகத்துறையின் இயக்குனர் அவர்களும் கலந்து கொண்டோம். புதிய சட்ட அறிமுகம் தொடர்பான ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். குவைத்தில் இன்னும் போக்குவரத்து சட்டங்கள் இன்னும் கடுமையாக இருக்கின்றது என்பதை எமது தமிழ் பேசும் சாரதிகளுக்கு அறியத் தருகின்றோம். ஏற்கனவே போக்குவரத்து அபராதங்கள் 3 மடங்காக உயர்வடைந்திருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தபடியாக தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் குவைத் மற்றும் கலகலப்பு நண்பர்கள் இணைந்து அயலக தமிழர்கள் புலம்பெயர் தமிழர் அடையாள அட்டைகள் இலவசமாக பதிவு செய்து கொடுக்கின்றார்கள். ஆகவே இன்னும் பதிவு செய்வதற்கு இன்னும் 1 வாரங்கள் இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். அதன் பிறகு நீங்கள் இந்த அடையாள அட்டைகள் பெறுவதாக இருந்தால் அதற்கு நீங்கள் பணம் செலுத்த வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. 8ஆம் மாதம் நடுப்பகுதி வரை இதை பதிவு செய்வதற்கு தமிழக அரசாங்கம் இலவசம் என்ற அறிவித்தலை வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே தேவையான ஆவணங்கள் சிவில் ஐடி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட் காப்பி மற்றும் செல் நம்பர். மேலும் விவரங்கள் தொடர்புகளுக்கு 6070 89 95 இன்னும் ஒரு தொடர்பு இலக்கம் 99 93 17 67 என்ற எண்ணில் விவரங்களை கேட்டறிந்து வெகுமான முறையில் இதுவரை பதிவு செய்யாதவர்கள் உடனடியாக பதிவுகளை மேற்கொள்ளுங்கள். இதில் பதிவு செய்வதனால் நிறைய நன்மைகள் உங்களை தேடி வரும் என்பதை மீண்டும் மீண்டும் அறியத் தருகின்றோம். நன்றி.